அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு எழுத போங்க. அப்படி தேர்வு எழுதும்போது நீங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பின்பற்றுங்க. எளிமையான முறையில் நாம் மதிப்பெண்களை பெற முடியும். அதுவும் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எளிமையாகவே நம்ம அதிகமான மார்க்கை எடுக்க முடியும். ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் கரெக்டாக செஞ்சால் போதும். சரிங்களா? இப்போ முதல்ல நமக்கு பதற்றம் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், பதற்றம் இருந்தாலே நாம் படித்தது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மறந்து போயிடும். அதனால் டென்ஷன் ஆகவே கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த புத்தகத்துக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க, வேறு எங்கேருந்து கேட்கவும் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 1 மார்க் எப்படியும் ஒரு 5-6 கொஷின்ஸ் உள்ளே கேட்பாங்க. புக்கு உள்ளேருந்து தான் கேட்பாங்க, லெசனுக்குள்ளேருந்து கேட்பாங்க. அது நீங்கள் யோசனை பண்ணி எழுதுங்க. ஏன்னா 1 மார்க் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? அடுத்தது, டென்ஷன் இல்லாமல் எழுதும்போதே நமக்கு எல்லாமே நினைவுக்கு வரும். எந்த கொஷின்ஸும் விடக்கூடாது. இன்னொன்று, ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக எழுதணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். இது சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். இதில் ஒரு 7 விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதிக மதிப்பெண் பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல வினாத்தாளை வாங்கின உடனே முழுமையாக படிக்கணும். அப்படி படித்து நாம் எதுக்கு நமக்கு முழுமையாக ஆன்சர் தெரியும் அப்படின்றத நினைவுபடுத்தி வச்சுக்கணும். முழுமையாக படிக்காமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி பக்கத்தில் வர வினாவை விட்டுட்டு கூட வராங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அடுத்தது, கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும். எக்ஸ்ட்ரா எழுதினா மார்க் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. எக்ஸ்ட்ரா எது எழுதினாலும் அடித்துருவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் மதிப்பெண் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அடுத்து 3வது ரொம்ப முக்கியமானது, வினா என்ன நீங்கள் சரியாக எழுதினா தான் உங்களுக்கு மதிப்பெண். சரிங்களா? அடுத்து 4வது, 2, 4, 6 மதிப்பெண் கொண்ட வினாக்களுக்கு சைடு ஹெட்டிங் பக்க தலைப்பு எழுதணும். அப்படி எழுதும்போது எளிமையாக மார்க்கை வாங்க முடியும். அடுத்து 5வது பாயிண்ட் என்னென்னா, அடித்தல் திருத்தல் இன்றி எழுதணும். தப்பாயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டால் போதுமே தவிர நீங்கள் அதை அடித்து மொழிகி எழுத தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது 6வதாக மனப்பாட பகுதி எழுதும்போது தலைப்பும் ஆசிரியர் பெயரும் கொடுத்து எழுதும்போது முழு மதிப்பெண் வாங்கலாம். அதில் வர கம்மா, ஃபுல் ஸ்டாப் நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அடுத்தது, மனப்பாட திருக்குறளுக்கு தொடங்கும் குறள், முடியும் குறள் அப்படின்ற ஒரு தலைப்பிட்டு எழுதும்போது இன்னும் எளிமையாக திருத்துறவங்களுக்கு புரியும். அதனால் முழு மதிப்பெண்களை வாங்கலாம். சரிங்களா? இவ்வாறு நீங்கள் செய்யும்போது பிழைகளை குறைக்க முடியும், மதிப்பெண்களை அதிகமாக பெற முடியும். தேர்வு எழுதப் போகும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வை நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி.